Hi friends, 12th Business Max Chapter 2 Example Sum 2.33 Evaluate integral of x power 3 divided by x square plus 1 whole cube dx கொடுத்திருக்காங்க. இப்போ இதுக்கு நம்ம டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ண முடியாது. அப்ப கீழ பார்க்கறோம் பவர்ல இருக்கு x square plus 1 whole cube. அப்ப கீழ உள்ள அந்த பிராக்கெட்ல உள்ள டேர்மை நம்ம t ன்னு எடுத்துக்கிறோம். Take t equal to x square plus 1. t ன்னு அஸ்யூம் பண்ணினதுக்கு அப்புறம் என்ன பண்ணனும் இத டிஃபரன்ஷியேட் பண்ணனும். அதுக்கு முன்னாடி x ஸ்கொயர் ஏனா மேலே எப்படி இருக்கு x கியூப் இருக்கு. அப்ப x கியூப் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் x ஸ்கொயர் into x. அப்ப x ஸ்கொயர் வேணும். அப்ப x ஸ்கொயரை வச்சுக்கிட்டு +1 அந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும் -1. அப்ப x ஸ்கொயர் equal to t minus 1. இப்போ நம்ம இத டிஃபரன்ஷியேட் பண்றோம். அப்ப x ஸ்கொயர் பண்ணா என்ன வரும் 2x into dx equal to t பண்ணா dt 1 பண்ணா என்ன ஆயிரும் 0 ஆயிரும். அப்ப x into dx மட்டும் வச்சுட்டு 2 அந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும் டிவைட் ஆயிரும். அப்ப x into dx equal to dt by 2. இப்போ ஃபார்முலா இது क्वेश्चन ரைட் பண்ணிக்கிறோம். integral of x cube divided by x square plus 1 whole cube dx equal to இங்க எப்படி இருக்கு நமக்கு x into dx ன்னு இருக்கு. அப்ப இந்த x cube எப்படி பிரிக்கலாம் நம்ம x square into x. அப்ப x cube எப்படி பிரிச்சல் இருக்கேனா integral of x square into x divided dx divided by x square plus 1 whole cube அப்படி ரைட் பண்ணியாச்சு. இப்போ உங்களுக்கு தெரியும் x ஸ்கொயர் நம்ம இங்க என்ன எடுத்துறோம் t minus 1. அப்ப x ஸ்கொயர் போல என்ன அப்ளை பண்றோம் t minus 1 divided by x square plus 1 whole cube க்கு என்ன வேல்யூ இப்போ x square plus 1 னா t அப்ப t cube x into dx என்ன இருக்கு dt by 2. அப்ப இதுக்கு பதிலா வேல்யூ இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 வந்து நம்ம கான்ஸ்டன்ட் டேர்ம் அப்ப டிவைட்ல இருக்கு வெளியில வரும்போது 1/2 integral of t minus 1 அப்ப t minus 1 divided by t cube அப்ப இந்த t cubeங்கிறது செப்பரேட்டா நான் டிவைட் பண்றேன். அப்ப எப்படி ரைட் பண்ணிக்கலாம் t by t cube minus 1 by t cube into dt. இந்த 2 தான் நம்ம வெளியில எடுத்துட்டோம். ஓகேவா இப்போ 1/2 integral of t இதையும் கேன்சல் பண்ணா என்ன வந்துரும் நமக்கு 1/t square minus 1/t cube. அப்ப அந்த பைல இருக்குறத மேல கொண்டு வந்து என்ன ஆயிரும் நமக்கு மைனஸ்ல வந்துரும். அப்ப t power -3 into dt. இப்ப 1/2 இப்ப இந்த 2 மேல போயிடுச்சா என்ன வந்துரும் t power -2. அப்ப பவர்ல இருந்துச்சுனா இன்டகிரல் பண்ணும்போது ஃபார்முலா என்ன வந்துரும் t power -2 plus 1 divided by -2 plus 1 minus of t power -3 என்ன பண்ணுவோம் ஃபார்முலா t power -3 plus 1 divided by -3 plus 1 plus k. இந்த t ஸ்கொயரை மேல கொண்டு வந்துட்டு தான் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கோம். ஓகேவா இப்ப நெக்ஸ்ட் என்ன வரும் 1/2 t பவர் என்ன வந்துரும் -1 divided by -1 minus of t power -3 plus 1 என்ன ஆயிரும் -2 divided by -2 plus k. அப்ப 1/2 அப்ப மைனஸ் முன்னாடி வந்துருமா அப்ப t power -1 னா அது எப்படி எழுதிக்கலாம் 1/t ன்னு எழுதிக்கலாம். அப்ப கீழ ஓதும்போது பவர் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும். அப்ப -1/t இந்த மைனஸ் என்ன ஆயிரும் பிளஸ் ஆயிரும். இப்போ இந்த t power -2 எப்படி எழுதலாம் 1/t square ஆல்ரெடி கீழ 2 இருக்குறனால நமக்கு என்ன வந்துரும் 1/2 into t square plus k. இப்போ நம்ம t க்கு பதிலா என்ன பண்றோம் வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்றோம். அப்ப 1/2 minus 1/t க்கு பதிலா நம்ம இங்க என்ன வச்சிருக்கோம் வேல்யூ x square plus 1 plus 1/2 into x square plus 1 whole square t square இல்ல அனா whole square plus k. இப்போ இந்த 1/2 உள்ளுக்க ப்ராடக்ட் பண்ணிடுவோம். அப்ப இது மைனஸ்ல இருக்கு இது ரெண்டாவது எழுதுவோம் ஃபர்ஸ்ட் பிளஸ்ல உள்ளத ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிருக்கேன். அப்ப 1 into 1 1 2 2 சார் என்ன வந்துரும் 4. அப்ப 1/4 x square plus 1 whole square minus அடுத்து இந்த டேர்ம் minus 1 into 1 1 2 ஆல மல்டிப்ளை பண்ணா 2 into x square plus 1 plus k. இப்போ என்ன பண்ணிருக்கோம் கொடுத்திருக்க ஃபார்மை t ன்னு எடுத்து அதை x ஸ்கொயர் கொண்டு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணி நம்ம என்ன பண்ணிருக்கோம் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிருக்கோம். ஓகே फ्रेंड्स நெக்ஸ்ட் கிளாஸ்ல நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். பை.